இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை பக்கத்தில் இருக்க ஒரு ஆறில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த பக்கம் ஃபஸ்ட்னால் இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரப்போ பார்த்துருக்கேன். அடிக்கடி வருவேன் இந்த சைட்லாம். சின்ன பசங்கள்லாம் எப்போவுமே குளிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வந்துட்டு இந்த முள்ளெல்லாம் இருக்காது. ஆள் நடமாட்டம்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்ததால் நல்லா பாதையாக தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் படத்தெல்லாம் காட்டுற மாதிரி துவைச்சிட்ருப்பாங்க. நிறைய பேர் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே நாட்கள் போக போக எல்லாருமே படித்து எல்லாமே வெளியே போயிடுறோமா, வேலைக்கு எல்லோரும் போயிடுறோம். இல்லை கல்யாணம் ஆகி வேறு பக்கம் போயிடுறாங்க, வேறு வேலைக்கு. இங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் பனியன் கம்பெனிலாம் இருக்குது திருப்பூரில். நிறைய பேர் எல்லாம் அங்கே வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் படித்ததுக்கப்புறம் எல்லோரும் ஐடியில் வேறு வேலைக்கெல்லாம் போயிடுறோமா. அதிகமாக ஊரில் வந்து இப்போ எல்லாமே இங்கே பெரியவங்க தாங்க இருக்காங்க. இப்போ ஆள்லாம் நடமாட்டம் இல்லாததால் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே முள்ளெல்லாம் வந்து செடி கொடி எல்லாமே வந்துருச்சு. இந்த சைடு யாரும் அதிகமாக வர்றதில்லை. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக இடையிலலாம் நிறையெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அப்போல்லாம் வந்துட்டு டிராக்டரு மாட்டு வண்டிலாம் வச்சு எல்லாம் நிறையா மண்ணெல்லாம் எடுத்து ரொம்ப ஆழமாகி சில டைம்லாம் நிறைய பேர் தவறி இருக்காங்க குளிக்க வந்தெல்லாம். அதனால் அதுக்கப்புறம் யாருமே குளிக்கவெல்லாம் வர்றதில்லைங்க. ஆனால் தண்ணி மட்டும் எப்போயாவது இந்த மழை காலங்களில் மட்டும் வரும் தண்ணி. அப்புறம் பக்கத்து தோட்டத்தில் சில பேர்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க, மோட்டர்லாம் வச்சு எடுத்துக்கிறாங்க. ஆறு பார்க்குறப்போ எப்படிலாம் இருந்தாங்க, எவ்வளோ பேர், நிறைய பேர்லாம் வந்துட்டு போயிட்டு மதியமாச்சுலாம் வந்து மீன் பிடிச்சிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ வெறிச்சோடி கிடக்குதா. இதை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும், சரி வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயுமே இப்போ கம்மியாகிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே வெளியே போயிட்டாங்களா. மதியமாச்சுன்னா துண்டு சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம். சோப்பு டப்பாலாம் சில டைம்லாம் எடுத்துகிட்டு கூட கிளம்பியிருக்கோம், தண்ணி கம்மியாக இருக்க டைமில். அப்புறம் போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் போவோம் மதிய டைமில். மீனெல்லாம் பிடிச்சி அங்கேயே வந்துட்டு எல்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் சில பேர்லாம் மீன்லாம் பிடிச்சி கொண்டு வருவோம். இப்போல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக வெறிச்சோடி கிடக்குது. எல்லா ஊர்லேயுமே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.